கடந்த 6 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியானது கரும்பு விவசாய சின்னத்துடன் போட்டியிட்டது. அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்தை பாரதிய ஐக்கிய ஜனதா மக்கள் கட்சியானது பெற்றுள்ளது. இந்த கட்சியின் மாநில தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் நம்முடன் உள்ளார். இந்த தேர்தலை அவர்கள் எவ்வாறு சந்திக்க உள்ளார்கள்? இந்த கரும்பு விவசாய சின்னத்தை முன்வைத்து இந்த தேர்தலை சந்திக்க உள்ளார்களா, அல்லது கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தேர்தலை சந்திக்க உள்ளார்களா? தம்பி நிருபர் கேட்டது போல எங்களுடைய தேசிய தலைமை, தேசிய கமிட்டி நாங்கள் மிகப்பெரிய அஜெண்டா போட்டிருக்கோம். தேர்தல் அறிக்கை தயார் செய்திருக்கின்றோம். அந்த தேர்தல் அறிக்கையிலே விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் பெண்கள், அவர்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, இது போன்ற அடிப்படை கொள்கைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதேமாதிரி மருத்துவம், இது போன்ற எங்களுடைய கொள்கைகள். இதை தாண்டி விவசாயம் தான் எங்களுடைய முழுக்க எங்களுடைய கட்சியினுடைய நோக்கம். விவசாயிகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய நாங்கள் போட்டிருக்கோம். அதனுடைய அடிப்படையில் நாங்கள் மக்களை சந்திக்கிறோம். மக்கள் தான் எங்களுடைய கூட்டணி, மக்களோட கூட்டணி நாங்கள். அதனால் நாங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெருமளவிற்கு விவசாயிகள் நிலங்கள் பறிபோகும் நிலை ஏற்பட்டு வருகிறது. அதற்காக பாரதிய ஐக்கிய ஜனதா மக்கள் கட்சியானது போராடி உள்ளார்களா? நாங்கள் இதுவரை நாங்கள் இப்போ தான் 2/10/2022 தான் எங்களுடைய கட்சி துவக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களிலே விவசாயிகள் குறித்து பல்வேறு பணிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே நாங்கள் இப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு வரும் காலங்களிலே விவசாயிகளுக்கான போராட்டங்கள் மற்ற அனைத்து அவர்களுக்கு உள்ள உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு எங்களுடைய கட்சி பாடுபடும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய முக்கிய கோரிக்கைகளாக என்ன வைப்பீங்க? மக்களிடம் சென்று பேசுவதற்கு. அத்துடன் இல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் 40 தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிப்பு வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் பாண்டிச்சேரி உள்ளிட்ட மொத்தம் 40 தொகுதியில் போட்டியிடுகிறீர்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களுடைய முக்கிய குறிக்கோள் அந்த 2வது இடம் உள்ள செய்தியாளர் சந்திப்பின் போது சொன்னீங்க, நீங்கள் 3ஆம் இடம் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று சொல்லியிருக்கீங்க. அதை கடந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களுடைய முக்கிய நோக்கம் என்ன? எங்களுடைய முக்கிய நோக்கமே பெண்கள், இளைஞர்கள், முதியோர்கள், இவர்களுடைய தான். இதில் உள்ளடங்கியது விவசாயம். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்று சட்டம் நிறைவேற்றி அது இன்று வரை சில கட்சிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. சில கட்சிகள் எலெக்ஷனில் மட்டும் பயன்படுத்துகிறார்கள். மற்ற வேலை வாய்ப்புகள், இடஒதுக்கீடுகள் மற்ற எல்லாம் இன்னும் முறையாக யாரும் பயன்படுத்தவில்லை. எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கையே 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கட்டாயம் வழங்கப்படும் அனைத்து துறைகளிலும். அதுதான் எங்களுடைய முதல் பாயிண்ட். 2வது மருத்துவம் இன்றைக்கு அதாவது பெரிய மருத்துவ சிகிச்சைகள் பெறுவதற்கு இன்றைக்கி முதலமைச்சர் காப்பீடு திட்டம், பிரதமர் காப்பீடு திட்டம் என்று இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. அதையும் தாண்டி மக்கள் நிறைய பேர் அந்த பணம் கட்டி செய்ய முடியாதனால, மேல் சிகிச்சை செய்ய முடியாதனால பல ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வந்தால் கண்டிப்பாக இந்த காப்பீடு திட்டங்கள் அதெல்லாம் செய்து கம்பல்சரி எல்லாத்துக்குமே உயர்தர சிகிச்சை வழங்குவதற்கு எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அதற்கு அடுத்தது மாணவர்கள் இன்றைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாகி, இன்றைக்கி சாராயத்துக்கு அடிமையாகி, இன்றைக்கி காலேஜுக்கு போகிற பசங்கள்லாம் இன்றைக்கி போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டாங்க. இன்றைக்கு அனைத்து இதற்கு முன்பு இருந்தவர்களும் சரி எப்பொருளும் சரி அதை பெயரளவிலே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தவிர அதை முற்றிலுமாக ஒழிக்கவில்லை. அதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அது முக்கியமான பாயிண்ட். அதுக்கு அடுத்தது வேலைவாய்ப்புகளுக்கு பெண்கள் உள்ளிட்ட அனைத்து இளைஞர்களுக்கும் சம உரிமையில் நல்லா அவங்களுக்கு கல்வித்தரத்தை உயர்த்தி கொடுத்து அனைவருக்கும் பணி வழங்குவது எங்களுடைய கொள்கை. 40 தொகுதிகள் போட்டியிடப் போகிறீர்கள். அந்த 40 தொகுதிகளில் பெண்களுக்கான முன்னுரிமை அதிகமாக தருவீங்களா? அந்த 40 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி உடைய ஒரு பெண்கள் 20, ஆண்கள் 20, அந்த மாதிரி உங்களுடைய கட்சியில் இருக்கா? எங்களுடைய கட்சியில் அதுக்கு மேலே கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் மகளிர் தான் நம்மளுடைய அம்மான்னு தான் கூப்பிட்றோம். எடுத்த உடனே அப்பாங்கிறது அப்புறம் தான் கூப்பிட்றோம். அதனால் மகளிருக்கு தான் முன்னுரிமை. அவர்களுக்கு தான் தாய் நாடுன்றோம். பாரத நாடு தாய் நாடுன்றோம். மகளிருக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறோம். அதை தாண்டி நல்ல ஒரு கல்வியாளர்கள், ஒரு சமூக சேவகர்கள்,
மற்றும் வந்து இந்த சமுதாயத்துக்காக உழைப்பவர்கள், இப்படிப்பட்ட மக்களை தேர்வு செய்து நல்ல வேட்பாளர்களை நாங்கள் தரமாக நிறுத்தி நாங்கள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு பெறுவோம். ஜெம் செய்திகளுக்காக செய்தியாளர் லோகேஷுடன் ஒளிப்பதிவாளர் கற்பகராஜ்.